வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இப்போ வரப்போகிற ஸ்பெஷல் டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து நிறைய பிரசாதங்கள் வந்து வச்சு விநாயகருக்கு படைக்கிறது பழக்கம். அது வந்து சின்ன பசங்கள இருந்துங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக அங்கங்கே பிள்ளையார் வச்சு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலெல்லாம் வந்து ஒரு 9 நாளும் அதுக்கு வந்து நிறைய விளையாட்டு போட்டி, அந்த போட்டி இந்த போட்டி நல்லா வச்சு அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் வந்து பிரசாதங்கள் வச்சு நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சின்னதாக பிள்ளையார் வச்சு பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் என்னால் அதாவது நம்மளால் முடிஞ்ச பிரசாதங்கள் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெரைட்டி வந்து சுண்டல். கண்டிப்பாக பிள்ளையார் சதுர்த்திக்கு சுண்டல் செஞ்சே ஆகணும். இது வந்து ஒரு நல்லா 8 to 10 hours நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 200 grams ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி சேர்த்து தான் வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்க போகிறேன். குக்கரில் வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா நல்லா சாஃப்டாக வேகணுன்னாக்க நம்ம இதை வந்து ஒரு 8 to 10 சவுண்டு கூட விட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரை வந்து மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு 8 நம்ம நல்லா சாஃப்டாக வேகணுன்னாக்க நம்ம ஒரு 6 to 8 சவுண்டு கூட விட்டு வேக வைக்கலாம். லைட்டாக வந்து அதில் வந்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 2 கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 கல்லுப்பு தான். இது கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். இதை வந்து ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் புது மெத்தடில் இது தாளிக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா ஒரு 7-8 சவுண்டு விட்டுக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணும்போது வாய்க்கு வந்து காரம் எதுவும் கிடைக்காது. இப்போ வந்து இது 2 மிளகாய், ஒரு 4 கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 4 கருவேப்பிலை வச்சுக்கலாம். இதில் 4 கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி கூட நம்ம கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். நம்ம இதில் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இது நல்லா ஒரு 7-8 சவுண்டு வரத்துக்குள்ளே இது ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். சவுண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மிக்சியில் பாருங்கள், இந்த மாதிரி பருப்பருன்னு தான் அரைச்சிக்கணும். நைஸாக இந்த பாருங்கள் தூளாக இந்த மாதிரி பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சாச்சா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கடாய் இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கடலை வந்து நல்லா வெந்தாச்சு, நல்லா சூப்பராக பாருங்கள், அப்படியே மாவு மாதிரி வெந்தாச்சு. இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய். சுண்டலுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவையில்லை, ஏன்னா ஹெல்த்தி ஃபுட் வந்து சுண்டல். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். நம்ம வந்து அதை பொரியட்டும். அதுபோல் இந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம வடித்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ரசம் எதான செய்யும் போது கூட நம்ம இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலை வேந்த இருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் ரசம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடுகு வந்து வடிச்சிட்ருக்கு. வச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து 4 கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நான் அரைக்கிறதுக்கு கூட கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுலேயும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். நம்ம அரைக்கும் போதே கூட பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் ரொம்ப மஸ்ட்டு, சூப்பராக இருக்கும் பெருங்காயம் இதில் சேர்த்திங்கன்னா. பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ நான் அரைச்சிருக்கிற இதை வந்து விழுதை வந்து இதில் சேர்த்தேன். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட கஷ்டப்படாமல் சாப்பிடுவாங்க. சும்மா ஒரே ஒரு பெரட்டிட்டு இப்போ நம்ம இந்த சுண்டல் தாளித்து இதை சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். லைட்டாக மேலே கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கூட சுண்டல் வந்து இது வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். சில இவங்கெல்லாம் வந்து உப்பு போடாமல் கூட இது வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க. அதனால் நான் கொஞ்சமாகவே போட்டிருக்கேன் உப்பு லைட்டாக போட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா தண்ணியெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணணும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஜோடி என்ன தெரியுங்களா? சக்கரை பொங்கல். சுண்டல், சக்கரை பொங்கல் நைவேத்தியம்
கொழுக்கட்டை எல்லாமே செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சக்கரை பொங்கலோட பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் செய்யலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நெய்யில் வறுத்துட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தான் நான் குவான்டிட்டி செய்கிறேன், அதனால் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பாருங்கள், அரிசி நல்லா சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்கான்னு நல்லா பார்த்துட்டு வந்து அரிசியை வந்து நான் இப்போ வறுத்துக்க போகிறேன். அரிசியை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதோட 2 ஸ்பூன் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிற அளவில் ஒரு இப்போ வந்து நான் ஒரு 5 டீஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்து சக்கரை பொங்கல் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறேன். இதை நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு இதில் ஒரு பாத்திரம் வச்சு இதில் வந்து நம்ம சேர்த்து நல்லா தண்ணி போட்டு இதையும் ஒரு நல்ல 4-5 சவுண்டு வச்சு வேக வச்சுக்கலாம். இதையும் இப்போ வந்து இதை நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இதை நல்லா ஸ்மூத்தாக வேகிற அளவுக்கு இதையும் குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தாக வெந்தால் தான், அதாவது அது வந்து அரிசியே தெரியாமல் பருப்பாக தெரியாமல் நல்லா ஸ்மூத்தாக வேகிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு 5 விசில் கூட விடலாம். நல்லா ஸ்மூத்தாக வேக அளவுக்கு விட்டால் நல்லா மசிச்சு இது செஞ்சால் தான் சக்கரை பொங்கல் அந்த வெள்ளத்தோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 விசில் விட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 சவுண்டு விட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம முந்திரி கொஞ்சம் பாதாம் நம்ம இஷ்டம் நட்ஸ் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொரிச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரியும் பாதாம் நான் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம பொரித்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதை பார்ப்போம். பாதாமும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேப்ஸ் எது வேணால் நம்ம இஷ்டம் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதை பொரித்து தட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய் இருக்குது, இதை வந்து ஒரு கப்பில் போட்டுக்கிறேன். இப்போ இதே கடாயை வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம். இதே வந்து கரைஞ்சிடும் போதும். நல்லா கறி விட்டுருவாங்க. கறிட்டும் இது ஒரு நிமிஷம் நல்லா கரைஞ்சி கெட்டியாக ஆகும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கரையணும். அது கரையட்டும். அதுக்குள்ளே பாருங்கள் ஸ்டீம் அடங்கியாச்சு. அந்த அரிசியும் பருப்பும் இதை என்ன பண்ணலான்னா நல்லா மெத்துன்னு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா இப்படி பண்ணும்போது நல்லா மசிஞ்சிடும். இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சாச்சு. இதில் வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு அப்போ கொஞ்சம் லைட்டாக கூட ஒரு மண் இருக்குது இதில். இதை வந்து நம்ம வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், திரும்பவும் இதே கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு இந்த வெல்லத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டியாச்சு. இந்த வெள்ளம் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே திக்காக வெல்லம் சூப்பராக இருக்குது. வச்சுட்டு இதில் வந்து நம்ம இதை மசித்த இந்த அரிசியும் பருப்பும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாடலை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அரிசியும் பருப்பும் இதில் போட்டு நல்லா மசித்து இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவல் அதெல்லாம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட். நம்ம அதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பண்ணி நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். தேங்காய் துருவலே இதில் சேர்த்தா அப்போவே நம்ம காலி பண்ணுறதுன்னா
நல்லா பச்சை தேங்காய் துருவி வச்சுருப்போம், அதை கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக இது கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக பால் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அரிசியும் பருப்பும் அந்த வெல்லமெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ வந்து இந்த நெய்யை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு, நெய் சேர்க்க 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 சக்கரை பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட். கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துடலாம். நல்லா கமன்ற வாசனையோட நல்ல ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக பால் விட்டுக்கிறேன். இதில் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பால் விட்டு கட்டை சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்வீட் அது சில பேர் வந்து நல்ல ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸ்வீட் வந்து கூட கம்மி ஜாஸ்தி நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நல்லா பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக எப்படி வெந்திருக்கு, அருமையாக வெந்திருக்கு. இப்போ வந்து இதில் முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது பாதாம் எல்லாம் நான் வறுத்து வச்ச பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி. எவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ரெசிபியோட இப்போது விநாயகருக்கு படைக்கக்கூடிய அடுத்த வீடியோவை நம்ம இது ஃபஸ்ட்டு சுண்டல் செஞ்சாச்சு, சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு. அடுத்தது முக்கியமானது விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தான். நம்ம வந்து கண்டிப்பாக கொழுக்கட்டை செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை பார்க்கலாமா. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 500 கிராம்ஸ் அரிசி மாவு. இது வந்து பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு. இது நல்லா அரிசியை கழுவி உணர்த்தி அதுக்கப்புறமா நல்லா நம்ம கடாயில் போட்டு நல்லா சூடாக போட்டு வறுத்த அரிசி மாவு. நான் கடையில் நீங்கள் வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ண அரிசி மாவு இது. இப்போது அதாவது இந்த அரிசி மாவு வந்து இடியாப்ப மாவுன்னெல்லாம் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாவு அரிசி மாவு கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இது வந்து வீட்லேயே ரெடி பண்ணது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அரிசி மாவை போட்டு கிளறலாம். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு 250 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 250 கிராம்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போது 2-3 வெரைட்டியாக பண்ண போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் அரிசி மாவு அதிகமாகவே நான் எடுத்துகிட்ருக்கேன். நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம எத்தனை வெரைட்டி பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணியை அளவு பார்த்து கொஞ்சம் கூடி குறைச்சி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் கிளறிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு பாருங்கள், இதை ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஆற விட்டுடலாம். இதை இந்த மாதிரி ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ வந்து சப்போஸ் நம்மளுக்கு போட்டிருக்கிற தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக கூட தண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி தான் விடணும், ஆறுமே தண்ணி விடக்கூடாது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. நான் வந்து இது நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வேணுன்றது உள்ள பூரணத்துக்கு செய்யலாம். அதில் வந்து நான் வந்து 2 வகையான பூரணம் செய்ய போகிறேன். தேங்காய் வெல்லம் வந்து நார்மலாக எல்லாம் செய்கிறது. நான் வந்து கொஞ்சம் எள்ளு வெல்லம் கூட பூரணம் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எள்ளை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். படப்படான்னு பொரிகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா படப்படான்னு பொரியும். இதையும் வெல்லமும் சேர்த்து கூட நம்ம பூரணமாக வைக்கலாம். இது எங்கள் வீட்டு பழக்கம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பொரியுது பாருங்கள். இப்போ வந்து எள்ளு பொரியட்டும்.
அளவுக்கு பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயில் இதோட வந்து கொஞ்சம் எள்ளு வந்து ஆறுனதுக்கப்புறமா இதோட சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம், இதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் போட்டு அதையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பூரணமாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பூரணம் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து இதில் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். அதே மாதிரி வெல்லமும் இதில் வந்து போட்டுக்கலாம். வெல்லமும் போட்டுட்டு ரெண்டையும் அதில் பாதி வெல்லம். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற தேங்காயில் பாதி வெல்லம் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு ட்ராப் தண்ணி விட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். இதை இந்த மாதிரி கிளறிட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டால் நல்லா கம்மனு வாசனை இருக்கும். இப்போ என்ன ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது, பூரணம் வந்து நல்லா கலந்து இதாக இருக்கணும். இப்போ வந்து இதை நல்லா கிளறி பூரணத்துக்கு கொண்டு வரலாம். இதுலேருந்து இந்த அளவுக்கு ஒரு மாவு உருண்டை எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு சாம்பிளுக்கு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதில் வந்து எள்ளு பூரணம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ரவுண்டாக செய்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இது மாதிரி கொஞ்சம் இந்த கையால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பாருங்கள், லைட்டாக தடவிட்டுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகுதுங்களா. இதில் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த வெள்ளை பூரணத்தை இதில் வைக்கிறேன். வெள்ளை பூரணத்தை இதில் நல்லா வச்சுட்டு இப்படி நம்ம இதை எடுத்து இப்போ கொஞ்சம் ஓரங்களை மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒடியாமல் வரும். இந்த கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். நல்லா ஓரங்களை கொஞ்சம் நல்லா இது ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி செஞ்சு இதில் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி இது வந்து குட்டி குட்டிலேருந்து இந்த அளவுக்கு ஒரு மாவு உருண்டை எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு சாம்பிளுக்கு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதில் வந்து எள்ளு பூரணம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ரவுண்டாக செய்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து இது மாதிரி கொஞ்சம் இந்த கையால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பாருங்கள், லைட்டாக தடவிட்டுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இதில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகுதுங்களா. இதில் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த வெள்ளை பூரணத்தை இதில் வைக்கிறேன். வெள்ளை பூரணத்தை இதில் நல்லா வச்சுட்டு இப்படி நம்ம இதை எடுத்து இப்போ கொஞ்சம் ஓரங்களை மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒடியாமல் வரும். இந்த கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். நல்லா ஓரங்களை கொஞ்சம் நல்லா இது ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி செஞ்சு இதில் வச்சிடலாம். இப்போ இது மாதிரி இது வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கம்மி மாவு எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஆயில் லைட்டாக தொட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து இதை வந்து கையாலேயே நல்லா உள்ளங்கையால் வச்சு இது செஞ்சுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் எள்ளு பூரணம் வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து வெல்லம் தேங்காய் வச்சுருக்கேன். எள்ளு பூரணமும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் இது நல்லா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி கொண்டு வாங்க. இந்த மாதிரி பூச்சி இதை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு அந்த அச்சில் இருக்கிற மாதிரியே டிசைன் வேணும்னாக்க
லைட்டாக இந்த கத்தியால் வந்து லைட்டாக பாருங்கள் இப்படி ஒரு டிசைன் வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த டிசைன் வந்து தெரியும். லைட்டாக இந்த மாதிரி கொண்டு வந்துட்டா மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ரவுண்டாக செஞ்சுட்டு இதில் வந்து நான் எள்ளு அடையாளத்துக்கு வந்து அந்த மடித்து பெருசாக பண்ணுறது வந்து வெல்லம் தேங்காய் போடணும். இதில் வந்து எள்ளு போடணும். இதை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆயில் கூட தொட்டுக்கலாம். இதில் லைட்டாக இதை வந்து நம்ம ஓரங்களை மட்டும் இப்படி கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்படி வடித்து கொண்டு வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கோபுரமாக இப்படி வந்து ஒன்றுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு ஐயோ அச்சில் பண்ணியிருந்தா டிசைன் வந்திருக்குமேன்னு நினச்சா இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக இப்படி ஒரு டிசைன் நாம்ளே வந்து இப்படி ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் டிசைன்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக அந்த கத்தியால் லைட்டாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு அது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து வெள்ளை பூரணமும் இதில் வந்து நான் வந்து எள்ளு பூரணமும் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் கொஞ்சம் நம்ம ஆயில் தொட்டுட்டு இப்படி பண்ணும்போது இப்போ வந்து இதில் கொஞ்சம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ ஏதான ஒரு வீட்டில் இருக்கிற ஏதான ஒரு இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அகலம் ஆகிடுதா. இப்போ வந்து நம்ம இதில் வந்து எள்ளு பூரணம் வைக்கலாம். இது வந்து வெல்லம் தேங்காய் பூரணம். இது வந்து நல்லா இப்படி மடிச்சுட்டு இதில் இந்த மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சம் ஓரம் இப்படி பிரிஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன்னா இதை வந்து இதில் வைக்கிறேன். இதில் நான் கீழே வந்து நம்ம இட்லி பாத்திரத்துலையும் வைக்கலாம். இதில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் வச்சுருக்கேன். நம்ம இன்னும் 2-3 செஞ்சு இதில் வைக்கலாம். வீட்டில் இந்த மாதிரி இது இல்லைனாக்கா நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டிலேயே நீங்கள் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுங்க. இப்போ நான் வந்து இது 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து எள்ளு பூரணத்தை வச்சு பண்ணியிருக்கிறது. இது வந்து தேங்காய் வெல்லம் பூரணம். சூப்பராக பாருங்கள், அப்படியே ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து ஆவியில் வேக வச்சதில் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல், சக்கரை பொங்கல், இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் விசேஷமானது. இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஒரே வீடியோவில் லென்த்தியாக கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில ஐட்டம் போட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு லைக் பண்ணுங்கள். சுண்டல் வந்து விநாயகருக்கு கண்டிப்பாக செய்யணும், சக்கரை பொங்கலும் செய்யணும், இந்த கொழுக்கட்டையும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட பூரணத்தை வச்சு இதே மாதிரி தேங்காய் வெல்லம், எள்ளு வெல்லம் இதெல்லாம் வச்சு செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆர்டர் ஆப்ஷன் வரும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் சில பிள்ளையார் வைக்கக்கூடிய ஒரு நைவேத்தியங்கள் வந்து திரும்பவும் காமிக்கிறேன். Until then, bye.